நமது விருத்தாச்சலத்தில் 7ஆம் ஆண்டு விதை திருவிழா. இந்த நிகழ்வுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் கொடுத்த நமக்கு சொத்து, அதுதான் நம்மளுடைய மரபு விதைகள். நாம் இழந்த விதைகளை நம்ம வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதை பயிர் செஞ்சிருக்காங்க. அந்த விதைகளை இந்த இடத்துல காட்சிப்படுத்துறோம். அப்படி இயற்கையில விளைஞ்ச பொருட்களை மதிப்பு கூட்டி இந்த இடத்துல சந்தைப்படுத்துறோம். இந்த நிகழ்வுல எல்லாரும் விரும்பி உண்ணக்கூடிய ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீம் கெமிக்கல் இல்லாத ஐஸ்கிரீம். உதாரணத்துக்கு பலாப்பழம், மாம்பழம், பனம்பழம், இதுலலாம் செஞ்ச ஐஸ்கிரீம் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மரபு அரிசி மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கருப்பு கவனி, இதுல அரிசி அவல் வகைகள் இங்க வரும். அதுல செஞ்ச தின்பண்டங்கள் வரும். நம்மளுடைய சமையலறைக்கு தேவையான பொருட்கள் நஞ்சு இல்லாம இந்த இடத்துல கிடைக்கும். நம்ம நிகழ்வுல ஆலங்குடி பெருமாள் ஐயா 1/4 கிலோ நெல்லில் 1 ஏக்கர் நடக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த ஆலங்குடி பெருமாள் ஐயா இந்த நிகழ்வுல கலந்துக்கிறாங்க. 1300 மரபு நெல் ரகங்களை பயிர் வச்சிட்டு இருக்க காரைக்கால் பாஸ்கரையா அந்த நிகழ்வுல கலந்துக்கிறாங்க. நமது நாட்டு பருத்திலிருந்து நூல் எடுத்து ஆடைகள் செய்யக்கூடிய தற்சார்பு ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்க நமது துகில் சரவணன் வராரு. பனையில பல்வேறு உணவுப் பொருட்கள் செய்யற அகிலா குணாலன் வராங்க. நம்மளுடைய கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மூலிகை மூலம் தீர்வு சொல்லக்கூடிய பாக்கியராஜ் ஐயா வராரு. அது மட்டும் இல்லாம மழை தண்ணீரில் ஆண்டு முழுவதும் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் மழை தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய சோமசுந்தரன் ஐயா வராரு. நம்ம விருதாச்சலம் விதை திருவிழா எங்க நடக்குதுன்னா, கடலூர் முதன்மை சாலையில இருக்கிற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில நடக்குது. அவசியம் வருகிற ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட வாங்க.